இந்த சிட்டி பார்த்துட்டிங்கன்னா, முத்துவ எப்படியானா எதா பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற டைமில தான் ரோஹிணி ஞாபகத்துக்கு வர. ரோஹிணிக்கு பார்த்துட்டிங்கன்னா, மாறி மாறி குடைச்சல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க முத்துவோட கார் சாவிய எனக்கு ஒரு 15 நிமிஷம் குடுத்தா போதும். அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செஞ்சுர்றேன். அது மறத்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் கெட்டது. ஞாபகம் இருக்கட்டும், உங்களுக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்த்திங்கன்னா அமைதியாயிடுறாங்க. இவள இப்படியே விட்டா ஆகாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த பிஏ விட்டும் ரோஹிணிய மிரட்ட சரின்னு சொல்லிட்டு சிட்டி சொன்ன வேலைக்காக ஒத்துக்கிறாங்க. எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முத்துவோட கார் சாவிய எடுத்து ரோஹிணி சிட்டிக்கிட்ட குடுக்க, சிட்டியுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, முத்துவோட கார்ல பிரேக் ஒயர் எல்லாம் கட் பண்ணி விட்டுர்றாங்க. இவன வந்துட்டு இப்படியே விடக்கூடாது. இவன் நாளைக்கு எங்கனா போயிட்டு மோதி அவனுக்கு அடிபட்டு எதனா ஒண்ணு ஆகணும். இல்லன்னா இவன் சாகணும். அப்பதான் எனக்கு மனசு ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் செஞ்சுட்டு ரோஹிணி கையில திருப்பியும் சாவிய குடுத்துட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் தெரியாது. ரோஹிணி பார்த்தீங்கன்னா, நல்ல பொண்ணா பார்த்தீங்கன்னா, சாவிய இருந்த இடத்துலயே வச்சிடுறாங்க. இப்படியே போயிருக்கு. மறுநாள் காலைல பார்த்தீங்கன்னா, முத்து வந்துட்டு தன்கிட்ட இருக்கிற பழைய துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு, தான் அண்ணாமலைகிட்டயுமே வந்துட்டு, "அப்பா உன்னோட பழைய துணி இருந்தா குடுப்பா. நம்ம அனாதை ஆசிரமத்துக்கெல்லாம் குடுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்க. வித்யா பார்த்துக்கிங்கன்னா, அந்த இடத்துலயும் வந்துட்டு நக்கல் பண்ண ஆரம்பிச்சுருங்க. "ஏங்க என்னோட பழைய புடவையெல்லாம் நான் குடுக்க முடியாதுங்க. நான் வந்து கட்டின புடவைய வேற யாரும் கட்டக்கூடாது" அப்படின்னு சொல்ல. முத்து வந்துட்டு, "ஏன் அது என்ன அவ்வளோ பொக்கிஷமா? இல்லாதவங்க தானே கட்டுறாங்க. குடுத்தா என்ன குறைஞ்சா போயிருவீங்க" அப்படின்னு சொல்ல. உடனே மனோஜ் வந்துட்டு காமெடி பண்ண ஆரம்பிச்சுறாரு. "அம்மாவோட புடவைய நீ யாருக்கும் குடுக்காதம்மா. அப்படி குடுத்தேன்னா நாளைக்கு ரோட்ல யாராவது பிச்சை எடுத்துட்டு உன் புடவைய கட்டி பிச்சை எடுத்துட்டு இருந்தா, அம்மா நீ தான் நெனச்சு நான் போய் பாக்க மாட்டேனா? நீ பிச்சை எடுக்கிறதா தான் நான் நெனைப்பேன்" அப்படின்னு சொல்ல. உடனே முத்து வந்துட்டு, "ஏன்டா இப்ப நீ அம்மாவ பாராட்டுறியா? இல்ல கலாய்க்கிறியா? ஏன்டா யார் புடவ கட்டியிருந்தாலும் அத அம்மா நெனச்சு போய் இது பண்ருவியா? யாரு என்னன்னு பாக்க மாட்டியா?" அப்படின்னு சொல்ல. "டேய் நீ சும்மா இருடா. நீ அப்படிதான் பேசுவ. அம்மா நீ புடவையெல்லாம் குடுக்காதம்மா" அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவுக்கு சப்போர்ட் பண்ண. "மனோஜ் சொல்றது தான் சரி. நான் யாருக்கும் புடவை குடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்ல. அண்ணாமலையுமே வந்துட்டு, "சரி விட்றா அவங்க அப்படிதான். நீ என் புடவ துணியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு குடுத்துட்டு வா" அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மீனாவும் கூப்பிட. வித்யா பார்த்தீங்கன்னா, இவளும் போக ஆரம்பிச்சுட்டானா, அவ புருஷன் என்ன சொன்னாலுமே வந்துட்டு பின்னாடி தலைய பூம் தலையாட்டு மாரி ஆட்டு கிளம்பிடுறா அப்படின்னு சொல்ல. மீனா பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுது. "என்ன அத்த பேசிட்டு இருக்கீங்க? நான் வந்து எல்லாத்துக்குமே வந்து சப்போர்ட் பண்ணல. அவர் செய்ற நல்ல விஷயத்துக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றேன். அத நீங்க குத்தம் சொல்றீங்க. உங்களால பாராட்ட முடியலனாலும் பரவாயில்ல. இப்படியெல்லாம் பேசாதீங்க" அப்படின்னு சொல்ல. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சமாளிச்சுட்டு முத்துவும் மீனாவும் கிளம்புற டைமில தான் ரோஹிணி வந்துட்டு பதப்படுக்கிறாங்க. ஐயோ! மீனாவும் கிளம்புறாங்க. நம்ம தெரியாம தப்பு பண்ணிட்டோமோ! என்ன பண்ணி வச்சிருக்கானோ! தெரியலையே! முத்துவுக்கும் மீனாவுக்கும் எதனா ஆயிடுச்சுன்னா, அப்புறம் திருப்பி நம்ம மேல தானே பழி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நொந்துட்டு இருந்தாலும், சரி அவங்க எப்படி போனாலும் பரவால்ல. நம்மளுக்கு நம்ம வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் வந்துட்டு ரோஹிணி வந்து சமாதானம் ஆகுறாங்க. இதெல்லாம் தெரியாது. முத்து பார்த்தீங்கன்னா, வழக்கமா இருக்கிற மாரி கார ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஐயோ! என்ன ஆக போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பதறி போய் இருக்க. முத்துவும் மீனாவும் பார்த்துக்கிட்டு எதுவும் கவலைப்படாம அவங்க பாட்டுக்கு வந்துட்டு வண்டிய எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஆசிரமத்துக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட பார்க்க சரின்னு சொல்லி பிரேக் போடலான்னு போட, ஆனா பிரேக் போட முடிறதில்ல. ஏன்னா பிரேக் கட் பண்ணிட்டதுனால வந்துட்டு வண்டி நிக்காம சல்லுன்னு போகும். "ஏங்க பிரேக் கட் பண்ண மாட்டேங்குது" அப்படின்னு மீனா கிட்ட சொல்ல, மீனாவுமே வந்துட்டு பதறி போயிடுறாங்க. "ஐய்யய்யோ! காலைல செக் பண்ண மாட்டீங்களா? எதுக்காக இப்படி செக் பண்ணாம எடுத்துட்டு வந்து இப்ப பாருங்க என்ன ஆக போகுது தெரியலையே" அப்படின்னு சொல்லி மீனா பதற. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் எதுவும் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து அவங்க பாட்டுக்கு டிரைவிங் பண்ணிட்டு போயிட்டே இருக்குங்க. முத்துக்கு என்ன ஆச்சுன்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற வீடியோக்கள தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்றேங்க. தேங்க் யூ.